بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலக பொருளாதார சூழல் என்ற தலைப்பிலே தற்கால நிலைமைகளை, பொருளாதார சூழ்நிலைகளை விளக்கி சொல்வதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சிகளும், உலகம் முழுவதும் வேலை இழப்புகளும், உலகம் முழுவதும் வங்கிகளை மூடி வருவதும், உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறையும், எங்கு நோக்கினும் வேலை தேடி செல்பவர்கள் புறக்கணிக்கப்படுவதும், சேவை அமைப்புகள் மூலம்தான் உணவு தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையும், பணம் பொருந்தியவர்கள் கூட இந்த சூழ்நிலையிலே நாளை என்ன ஆகும் என்று தெரியாமல் கலங்கி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த 2009ஆம் ஆண்டு இறுதிக்குள் ஏறத்தாழ 50 மில்லியன் பேர் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நல்ல நல்ல சம்பளங்களிலே, உயர்ந்த உத்தியோகங்களிலே இருப்பவர்கள் உலகம் முழுவதும் 50 மில்லியனை தாண்டி வேலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற செய்திகள் எல்லாம் வெளிவர தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பொருளாதார நிபுணர்களை நோக்கி இந்த பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்டால், அவர்கள் முடியும் என்ற வார்த்தையும் நேரடியாக சொல்வதாக தெரியவில்லை, முடியாது என்ற வார்த்தையும் சொல்வதில்லை. என்றால் முடியும் என்ற வார்த்தையை சொன்னால் எவ்வளவு காலத்தில் முடியும், முடித்து காட்டுவீர்கள், அதற்கான திட்டங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். முடியாது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் நிபுணர்களாக இருந்து உங்களுக்கு பொருளாதாரங்களை எல்லாம் நாங்கள் தந்து என்ன செய்ய என்ற ஒரு கேள்வி வரும். இதனால் அவர்களுடைய இருப்பை, நிலைப்பாட்டை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையில ஒரு தெளிவான முடிவை, ஒரு தெளிவான போக்கை அவர்களாலும் பேச முடியவில்லை. இன்று உலகம் முழுவதிலுமே உள்ள அரசாங்கங்களால் ஆங்காங்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், அல்டர்னேட்டிவ் எக்கனாமிக்ஸ், அல்டர்னேட்டிவ் பைனான்சிங் சிஸ்டம் என்று ஒரு மாற்று பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தாத வரை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது என்று எல்லோருமே கருத்து சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்தபோது ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு மாற்று பொருளாதார கொள்கைதான் இப்போது உலகம் சந்தித்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வழங்கும் என்ற கருத்தை வெளியிட்டிருப்பதையும் நினைவு கூற வேண்டும். மாற்று பொருளாதார கொள்கை என்ன செய்யும், மாற்று பொருளாதார கொள்கை கொண்டு வருவதால் என்ன நன்மை என்பதை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போது உள்ள பொருளாதார பிரச்சனைகளில, இப்பொழுது உள்ள பொருளாதார திட்டத்திலே, அந்த முறையில என்ன பிரச்சனை என்று நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அந்த விஷயத்தை நேரடியாக அனைவருமே பேச மறுக்கிறார்கள். இப்பொழுது உள்ள பொருளாதார திட்டத்திலே, இப்பொழுது உள்ள பொருளாதார முறையிலே, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார முறையை இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கானமி, வட்டி மைய பொருளாதாரம் என்று அழைக்கிறார்கள். எந்த கொடுக்கல் வாங்கல் நடந்தாலும் வட்டியின் அடிப்படையில, வட்டியை கணக்கிட்டு தான் எல்லா கொடுக்கல் வாங்கலும் நடைபெறும். இந்த வட்டி மைய பொருளாதாரத்தில் வட்டியின் காரணமாக கொடுக்கக்கூடிய, வாங்கக்கூடிய பொருளாதாரம் வெறுமனே கணக்கு எழுதப்பட்டு இல்லாமல் ஆகி வருவதை அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள்.
இந்த பொருளாதார நெருக்கடி தோன்றுவதற்கு உலகம் முழுவதும் ஏதாவது தற்சமயம் பிரச்சனைகள் நடந்திருக்கிறதா, அதற்கு என்ன காரணம் என்று யோசனை செய்து பார்த்தால், இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த சிக்கல் என்பது உலகம் முழுவதும் அனைத்து இடத்திலும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இந்த பிரச்சனை தொடங்கியது, இந்த பிரச்சனை நடந்து வருவதெல்லாம் அமெரிக்காவை மையப்படுத்தி. ஆனால் அமெரிக்க நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கங்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும், இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதியாக இருந்தாலும், இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும், அவர்கள் எல்லாம் இதை ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். $700 டிரில்லியன் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசு ஒதுக்குகின்றது என்று சொன்னால், ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கஜானாவில் பணம் இல்லை. இந்த $200 டிரில்லியன் எங்கிருந்து வரும் என்று யோசனை செய்து பார்த்தால், அவைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளிலே, இன்னும் மற்ற மனித வளத்திலே உயர்ந்தே இருக்கக்கூடிய சீனா, இந்தியா போன்ற நாடுகளிலே இருந்துதான் அங்கே செல்லவிருக்கிறது. அதை நம்பித்தான் அந்த பட்ஜெட்டையும் அறிவித்திருக்கிறார்கள். இப்ப இந்த பிரச்சனை அங்கே எப்படி ஏற்பட்டது, என்னென்ன காரணங்களால் ஏற்பட்டது என்பதனை விளங்கி கொண்டால்தான் நாம இதுல வரக்கூடிய காலங்களில விழிப்புணர்வோடு இருக்க முடியும். இந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், பொருளாதார திட்டங்களில, பொருளாதாரத்தில் முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை தனிநபர்களாகட்டும், அரசாங்கங்களாகட்டும், நிறுவனங்களாகட்டும் தற்காலத்தில் அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி முதலீடு செய்பவர்களுடைய முதலீட்டு தொகையை கவர்வதற்காக நம்ம ஊர்லயும் கூட நம்ம பார்க்கலாம், சில இந்த சிட் ஃபண்ட் கம்பெனிகள், சில முதலீட்டு நிறுவனங்கள், சிறு முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஆங்காங்கே திறப்பது, அந்த நிறுவனங்கள் நடைபெற்று வருவது, திடீர்னு ஒரு 10-15 மக்கள் 100-200 பேர் சேர்ந்து அந்த நிறுவனங்களை சரியான முறையில பணம் தரவில்லை என்று முற்றுகையிடுவதும் அவைகளை மூடி விடுவதும் எல்லாம் இந்தியாவில் வழக்கம். இந்த வழக்கங்கள் மக்கள் இடையிடையே சுதாரித்து வருகின்றார்கள். இருந்தாலும் புதிய நிதி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருகின்றது என்பதனை நாம் பார்க்கிறோம். இப்ப சாதாரணமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிதி நிறுவனத்தில் என்ரான் என்ற ஒரு நிதி நிறுவனம் இருந்தது. அந்த முதலீட்டு நிறுவனம், நிதி நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எந்த அளவை எட்டியது என்று சொன்னால், அதுல அந்த நிறுவனத்தில் இருந்த ஸ்டெப்லரு பின்னை எல்லாம் ஏலமிட்டு அதனுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவில் அது ஒன்றுமில்லாமல் மூடப்பட்டது. இதற்கு முதலீடு செய்பவர்களையும் கூட கட்டுப்படுத்துவதற்காக, உலகத்தை கட்டுப்படுத்துவதற்காக உலகம் சார்ந்த நிறுவனங்கள் மாதிரி நிறைய நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் என்ன, இந்த நிறுவனத்தினுடைய பணி என்னவென்று கேட்டால், அமெரிக்க அரசாங்கம் சொல்வதை கேட்டு உலக நாடுகள்லாம் சேர்ந்து பேசி முடிவு செய்வது போல் ஒரு தோரணையில சில கட்டுப்பாடுகளை விதிப்பது. நீங்க உங்க நாட்டில இருந்து இத்தனை $1 பில்லியன் ஏற்றுமதிகளை வெளிநாட்டுக்கு செய்றீங்க, இந்த ஏற்றுமதிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க இந்தந்த பொருட்களை எல்லாம் இறக்கிறத வெளிநாடுகள் இருந்து தடை செய்யக்கூடாது என்று திறந்த வெளி சந்தைக்கு, ஃப்ரீ ட்ரேடுக்கான வழிவகைகளை, வாசல்களை திறந்து விடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் WTO என்ற நிறுவனம். அதே போலவே WIO என்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காங்க, வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதனுடைய பணி என்ன என்று சொன்னால், இது எந்த நாடுகள், எந்த வெளிநாட்டு கம்பெனிகள் அமெரிக்காவிலே முதலீடு செய்தாலும் அவைகளுக்கெல்லாம் சில ரெகுலேஷன், சில கட்டுப்பாடுகளை இதன் மூலமாக, அமெரிக்க அரசாங்கம் விதிக்கிற கட்டுப்பாடுன்னு சொல்லாம உலகம் சார்ந்த ஒரு பொது அமைப்பு போடுற ஒரு கட்டுப்பாடு மாதிரி சில கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். அந்த கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா,